மலேசியாவில் இன்று நடைபெற இருக்கிறது ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா. விஜய் நடிக்கும் கடைசி படம் என்பதால் ஜனநாயகன் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தளபதி விஜய். தற்போது வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் என்கிற திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். இந்த படம் வருகின்ற 2026 பொங்கலுக்கு முந்தைய நாள் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பாபி தியோல், கௌதம் மேனன், நரேன் ஆகியோர் நடித்துள்ளார்கள். அரசியலில் களமிறங்கிய விஜய் நடித்திருக்கும் கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் ஜனநாயகன் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா தற்போது மலேசியாவில் கோலாலம்பூரில் புக்கிட் ஜலீல் ஸ்டேடியத்தில் இன்று டிசம்பர் 27 பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்க தனி விமானம் மூலம் நடிகர் விஜய் நேற்றே மலேசியாவுக்கு சென்று விட்டார். இந்த விழாவில் பங்கேற்க நடிகர் விஜய் அவர்களின் தந்தை SA சந்திரசேகர் மற்றும் விஜய் அவர்களின் தாயார் சோபா சந்திரசேகர் மற்றும் நாசர் உள்ளிட்டோர் விமானத்தில் சென்றிருக்கிறார்கள். அதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இயக்குனர் நெல்சன் உள்ளிட்டோர் ஏற்கனவே மலேசியாவுக்கு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகாக இயக்குனர்கள் லோகேஷ் கனகராஜ், அட்லி ஆகியோரும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிறைய பிரபலங்கள் மட்டுமன்றி இந்தியாவிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் விமானம் பிடித்து மலேசியாவுக்கு சென்று விஜயை ரசிக்க இருக்கிறார்கள். இந்த முறை இசை வெளியீட்டு விழாவாக நடத்தாமல் தளபதி கச்சேரி என்கிற பெயரில் ஒரு கான்சர்ட்டாக நடத்தப்பட உள்ளது. எனவே அனுராதா ஸ்ரீராம், சைந்தவி, கிரிஷ், ஹரிஹரன், திப்பு என பல பின்னணி பாடகர்களும் பாடகிகளும் விஜய் நடித்த படங்களிலிருந்து பல்வேறு பாடல்களை மேடையில் பாட இருக்கிறார்கள். வழக்கமாக தனது படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் விஜயின் பேச்சு ட்ரெண்ட் ஆகும். அந்த வகையில் இந்த முறை விஜய் என்ன பேசுவார் என்று அவரது ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த விழா களை கட்டப் போகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.